ஓகே அண்ணா. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சண்டே சாயந்தரம் 4 மணிக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா தட் ஷோஸ் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் யூ ஹேவ் ஃபார் கோல்ட் ஆர்ட் ஃபவுண்டேஷன் விச் இஸ் ஒன் ஆஃப் அவர் கோர் வேல்யூஸ். ஐ ரெஸ்பெக்ட் ஜிஹெச்எஃப். தேங்க்யூ ஆல். நம்மளுடைய இந்த மீட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் இது. இதன் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் இந்த புரிதல் இந்த ஜேர்னியில உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து மேல 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 எப்படி நீங்க வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்றது, உங்களுடைய ஜேர்னியவே ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுக்குற மாதிரியான பல விஷயங்கள் இதுல நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஃபோக்கஸ்டு. இது புரியலன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது முழுசா புரியும், ரொம்ப எளிமையாக தான் சொல்லுவோம். இதை நீ ஃபாலோ பண்ணும்போது இதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது. ஓகே. ஸோ ட்ரீம் கிரியேட்டர்ஸ், சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்த்து ஏற்கனவே போன வாரம் ஒரு மீட்டிங் வச்சோம். இப்போ இந்த டீம்ஸ் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இது அவங்களுடைய ப்ராசஸ். நம்ம அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இது தெரிஞ்சுக்கணும் நெசசிட்டி இல்லை. லைக் இது எப்படி அவங்க கொலாபரேட் பண்ணி எல்லா கண்டென்ட்டும் சோஷியல் மீடியா கொண்டு போகிறாங்கன்னு தான். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஃபோக்கஸ் அப்பான். நம்மளோட பிரின்சிபல் டோனர் ருக்மணி ட்ரஸ்ட், கரெக்டுங்களா? அதாவது ஒரு ஆண்டுல ஒரு 50 பிள்ளைங்க நம்மள்கிட்ட சப்போர்ட் வாங்கி படிக்கிறாங்க ஸ்காலர்ஷிப் அப்படின்னால், அந்த 50ல் ஒரு 25லேருந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு யார் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னால், அதாவது ஸ்காலர்ஷிப்புக்கான கிராண்ட் பணம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னால் ருக்மணி ட்ரஸ்ட் என்கிற இன்னொரு சோசியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஸோ ஆஸ் அ சிறகுகள், உன்னுடைய முதல் பாயிண்ட் நீ என்ன புரிதல் இருக்கணும் அப்படின்னா, நீ ருக்மணி ட்ரஸ்ட் மூலமா ஃபண்டு வாங்கி இங்க கோல்ட் ஆர்ட்ல படிக்கிறியா, அல்லது இண்டிவிஜுவல் டோனர் மூலமா ஃபண்டு வாங்கி கோல்ட் ஆர்ட்ல படிக்கிறியா அப்படிங்கிற ஒரு புரிதலும் தெளிவும் உனக்குள்ளார கட்டாயமா இருக்கணும். சரியா? ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஷுட் நோ, நான் ருக்மணி ட்ரஸ்ட் ஸ்டூடெண்ட். ருக்மணி ட்ரஸ்ட் மூலமா ஃபண்டு வாங்கி நீ எப்படியா இருந்தாலும் யுவர் கோல்ட் ஆர்ட் ஸ்டூடெண்ட். பட் ஆர்டி அப்படிங்கிற அந்த கிளஸ்டருக்குள்ளார வருவியா, ருக்மணி ட்ரஸ்ட் கிளஸ்டருக்குள்ளார வருவியா? ஏன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஃபண்டு வாங்குறது இருக்கு, ஓகேவா? அல்லது இது எல்லாத்தையும் தாண்டி இண்டிவிஜுவல் டோனர்ஸ், நிறைய இண்டிவிஜுவல் டோனர்ஸே பணம் கட்டி பிள்ளைங்க படிக்க வைக்கிறாங்க. அண்ட் ருக்மணி ட்ரஸ்ட் நமக்கு ஒரு 2 ஆண்டுகளாக தான் நம்மளோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த சிறகுகள் ப்ராஜெக்ட் 10 ஆண்டுகளாக பண்றோம். ஸோ இண்டிவிஜுவல் டோனர்ஸ் கிட்ட ஃபண்டு வாங்கி படிக்கிற குழந்தைங்க இன்னுமே அதிகமாக இருப்பாங்க ருக்மணி ட்ரஸ்ட்டை விட, கரெக்டா? ஸோ உங்க ஒவ்வொருவருக்கும் தெரியணும் ஹூ இஸ் யுவர் டோனர், ஓகேவா? ருக்மணி ட்ரஸ்டா அல்லது இண்டிவிஜுவல் டோனரானு. இண்டிவிஜுவல் டோனர்னா யாரு உனக்கு பணம் கட்டுறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நீ தெரிஞ்சுக்கிறது உனக்கு நல்லது, சரியா? பல ஆர்கனைசேஷன்ல இது சொல்ல மாட்டாங்க, அந்த லெவல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்க முடியாது. பட் கோல்ட் ஆர்ட் இஸ் 200% டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யார் டோனர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம், சரியா? ஸோ நீ அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். சரி, ஸோ அதுல இந்த 2 கேட்டகரிக்குமே, ருக்மணி ட்ரஸ்ட் கிட்ட டொனேஷன் வாங்குற பிள்ளையா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் டோனர்ஸ் கிட்ட டொனேஷன் வாங்குற பிள்ளையா இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்ல போற எல்லா ரூல்ஸும் ஹோல்ஸ் குட். இப்போ நான் சொல்ல போற எல்லாமே வேலிட் தான். ஆனா அந்த இண்டிவிஜுவல் டோனர்ஸ்ங்கிற பிள்ளைங்க கூட ஸ்லைட்லி ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் எதிர்பார்க்கலாம். பட் இந்த ருக்மணி ட்ரஸ்ட் பக்கெட்ல வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாரு, யூ ஆர் ஆல்வேஸ் அண்டர் கன் பாயிண்ட். அதை மனசுல வச்சுக்கோ, சரியா? 2 பிள்ளைங்களுக்குமே நம்ம பார்சியாலிட்டி பார்க்கறது இல்லை. நீ இண்டிவிஜுவல் டோனர்ட்ட வாங்கினாலும் கோயிங் ஃபார்வர்டு இனிமேல் எப்பயுமே ஒரு ரிகரஸான மானிட்டரிங் இருக்கும். உன்னுடைய மென்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, டீம் லீடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, ஸ்க்ரம் மாஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, ஓகே, நீ எப்படி படிக்கிற, நீ எப்படி கிடைக்கிற ஃபண்டை பயன்படுத்திக் கொள்கிறாய், நீ எப்படி உன்னுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்கிறாய், நீ எப்படி வாலண்டியரிங் பண்ணி ஆர்கனைசேஷனுக்கோ அல்லது சமூகத்துக்கோ எப்படி பேபேக் பண்ற, ஒரு லீடரா எப்படி எவால்வ் ஆகுற. ஏன்னா நிறைய பிள்ளைங்க ஃபண்டு வந்தோன்னா சோம்பேறி ஆயிடுறாங்க, ரைட்டா? அப்படி நிறைய இல்லை, சில பிள்ளைகள் சோம்பேறி ஆயிடுறாங்க.
அப்படி இல்லாம நீ உண்மையிலேயே ஒரு 12th முடிச்சு உள்ள வந்த போது நீ என்ன மனநிலையில ஒரு சின்சியரா நீ உள்ள வந்தியோ அதே மனநிலையில நீ டிராவல் பண்றியா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக் கொள்வது எங்களுடைய கடமை. அதை நாங்க செய்வோம். சரியா? சோ அதுல ருக்மணி ட்ரஸ்ட்ல ஒரு பாலிசி ஒன்று வச்சிருக்காங்க. அது என்ன பாலிசி அப்படின்னா, சோசியல் மீடியா கண்டென்ட்ஸ் நீங்க டெலிவர் பண்ணணும். சரியா? சோசியல் மீடியால போஸ்ட் போடுறோம்ல, நம்ம எதுக்கெல்லாம் போஸ்ட் போடுறோம்? சக்சஸ் ஸ்டோரினா போஸ்ட் போடுறோம், அப்புறம் யாருக்கா பர்த்டேனா போஸ்ட் போடுறோம், எஜுகேஷன் ரெக்வஸ்ட்னா போஸ்ட் போடுறோம், மகாத்மா இப்ப காந்தி ஜெயந்திக்கா போஸ்ட் போட்டோம், ரைட்? இப்ப ஃபேமிலி மீட்டுக்கா நேற்று போஸ்ட் போட்டோம். இந்த மாதிரி நடக்கிற நிகழ்வுகளுக்கெல்லாம் நம்ம போஸ்ட் போடுறோம். கரெக்டா? அந்த மாதிரி போஸ்ட் போடுவதற்கு நீ கண்டென்ட் கொடுக்குற, நீயா ஒரு கண்டென்ட் கொடுக்குற அப்படின்னால் அந்த கண்டென்ட்டுக்கு ஓகே, அந்த கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சூஸ் பண்றாங்க அப்படின்னால் உனக்கு கழுத்தில் மாலை போடப்படும். சரியா? அதாவது உனே ரிவார்ட் கொடுப்பாங்க, கேஷ் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே அபிராமி, அப்புறமா ரோஷினி, அப்புறம் இன்னும் சில பிள்ளைங்களாம் எனக்கு தெரிஞ்சு கேஷ் ரிவார்டு வாங்கியிருக்காங்க. சரியா? அது என்னன்னு டீட்டெயில்டா சொல்றேன். ஆன் த அதர் ஹேண்ட், நீ கண்டென்ட் கொடுக்கல, நீ வாலண்டியரிங்கும் சரியா பண்ணல, ஓகே, அப்புறமா வேற உன்னுடைய அகாடமிக்ஸ்லயும் நீ பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்ல அப்படின்னால், அதாவது உன்னுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை வித் ஹெவி வெயிட்டேஜ் ஆன் கண்டென்ட் டெலிவரி. சொல்லு, கண்டென்ட் டெலிவரி. நீ ரெகுலரா உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கண்டென்ட் நீ டெலிவர் பண்ண 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 உனக்கு கேஷ் ரிவார்டு கிடைக்கும். ஆன் த அதர் ஹேண்ட், செலக்ட் ஆனால் செலக்ட் ஆகும், நல்ல கண்டென்ட் அவங்களே மோட்டிவேட் பண்ணி இருப்பாங்க. சரியா? ஆன் த அதர் ஹேண்ட், நீ பர்ஃபார்மன்ஸ் குறைவாகுதுனால் பெனால்டி போடுவாங்க. சரியா? போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 பிள்ளைங்களுக்கு பெனால்டி விழுந்தது. பெனால்டினா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர்ல 20,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் சாங்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்கு அடுத்த வருஷத்துல அந்த பிள்ளைங்க எந்த ஒரு சோசியல் மீடியா கண்டென்ட்டுமே கொடுக்கல அப்படிங்கிற ரீசனை மெயின் ரீசனா ஹைலைட் பண்ணி, ஓகே, இப்ப 20,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கின பிள்ளைக்கு அடுத்த தடவை 18,000 தான் சாங்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு அப்ரூவல் கொடுப்பாங்க. புரியுதா? அப்ப என்ன ஆகுது? உனக்கு 2,000 ரூபாய் பெனால்டி விழுகுது உனக்கு. புரியுதா? இது எவ்வளவு பெரிய ஒரு பெயின் தெரியுதா? ஆனா அந்த அதர் ஹேண்ட், நீ கண்டென்ட் டெலிவரி பண்றனா என்ன பண்றாங்க? உனக்கு கேஷ் ரிவார்டு கொடுக்குறாங்க. கரெக்டா? சோ அப்ப எது ஸ்மார்ட்னஸ்? நீ எப்படி பெர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணி இந்த ஸ்லாப்புங்கிற டைமென்ஷனுக்குள்ள போகாம கார்லாண்டுங்கிற டைமென்ஷன்ல நின்று எப்படி அந்த கேஷ் ரிவார்டை வாங்கி என்ஜாய் பண்ண போற? அந்த கேஷ் ரிவார்டு வந்தா உனக்கு ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவியாகும். அந்த கேஷ் ரிவார்டு வந்ததுன்னா நீ 4 புக்ஸ் வாங்கிக்கலாம் உனக்கு சொந்தமா. ரைட்டா? அந்த நீ தொடர்ந்து ஒரு 4-5 மாசம் ஏதோ கேஷ் ரிவார்டு சின்ன சின்னதா சேர்க்கிற அப்படின்னா அதை வச்சு ஏதாவது உனக்கு கல்வி சம்பந்தமா நீ சொல்லலாம், உனக்கு நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். கரெக்டா? சோ தயவு செய்து இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கோ. ரைட்டா? இட் இஸ் லைக் டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி நேதாஜியோட ஸ்ட்ராட்டஜி. இது பண்ணுனா கேஷ் ரிவார்டு, பண்ணலையா பெனால்டி. ஸோ அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல யாரு சின்சியர், கமிட்டடு, பேஷனேட்னு உள்ள வந்தாலும் அவனுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ரைட்? அவன் காம்ப்ளசண்டா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், அவன் நம்மளோட டிராவலே பண்ணலன்னா அவனுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணும்? அந்த ஃபண்ட் எடுத்து இதுல கட் பண்ற இந்த ஃபண்டை வச்சு இன்னும் 4 பிள்ளை கஷ்டப்படல, அந்த பிள்ளைக்கு அந்த பணத்தை கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. கரெக்டா? அந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளால நோ சொல்லவே முடியாது. ஸோ இது ருக்மணி ட்ரஸ்ட் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, மற்ற பிள்ளைகளுக்கும் இது பொருந்தும். இண்டிவிஜுவல் டோனர்ஸ்ங்கிற கேட்டகரியில நீ வந்தனாலும் நீ நல்ல கண்டென்ட் கொடுக்குற அப்படின்னால் அந்த கண்டென்ட்டை கொண்டு போய் ருக்மணி ட்ரஸ்ட் கிட்டேயே ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து இது பெஸ்ட் கண்டென்ட்டா இருக்குன்னு சொல்லி ஏதாவது கேஷ் ரிவார்டு வாங்க முயற்சி பண்ணுவோம். இன்கேஸ் உனக்கு கிடைக்கல, நீ அதுவும் டெலிவர் பண்ணல, நீ வாலண்டியரிங்கும் பண்ணல அப்படின்னால் கோல்டார்ட் சார்பிலேயே நம்மளே உனக்கு அந்த பெனால்டி அப்ளை பண்ணுவோம் கோயிங் ஃபார்வர்டு. ஸோ தேர் வில் பி நோ பார்ஷியாலிட்டி. நீ ருக்மணி ட்ரஸ்ட்ல இருந்து படிக்கிறியா ஃபண்டு வாங்கி, இல்லைனா இண்டிவிஜுவல் டோனர் கிட்ட ஃபண்டு வாங்கி படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இருக்காது. போன வருஷம் நிறைய பிள்ளைங்க
அங்கிருந்து பெனால்டி உழவும், அண்ணா அந்த 2000 எனக்கு கஷ்டமா இருக்குண்ணா, அதனால எனக்கு வந்து கோல்ட் ஆர்ட்ல ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு எல்லாம் 2000 குட்டி குட்டியா இண்டிவிஜுவல் டோனர் தேடி பிடிச்சி அந்த 2000 பேக் ஃபில் பண்ணோம். 2000, 3000, 5000 பெனால்டி விழுந்து ஒவ்வொரு பிள்ளைக்கு, ரைட்டா? ஸோ அந்தந்த அமௌண்ட்டை வெளியே இண்டிவிஜுவல் டோனரை தேடி பிடிச்செல்லாம் பேக் ஃபில் பண்ணோம். ஆனா இனி அதை செய்ய மாட்டோம். கிளியர்? ஏன்னா உனக்கு தெளிவா சொல்லியாச்சு, இனிமேல் இதை ஒழுங்கா பயன்படுத்தி கொண்டு அதுல இருந்து கேஷ் ரிவார்டு வாங்கி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது உன்னுடைய சாமர்த்தியம். நீ சோம்பேறியா இருக்க, நீ தூங்க மூஞ்சியா இருக்க, நீ குரூப்பை ஒழுங்கா செக் பண்ண மாட்ட. ஒரு சண்டே ஈவினிங் உன்னை மீட்டிங் கூப்பிடணும் அப்படின்னா கூட ஒருத்தர் பின்னாடியே வந்து பிராட்காஸ்ட் லிஸ்ட்ல உன் காதை கடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னால் அப்புறம் அப்போ யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் ரிசீவிங் த கார்லேண்ட், யூ ஆர் ஒன்லி ஃபிட் ஃபார் த அதர் சைடு. கரெக்டா? இப்ப நான் பேசுற வரைக்கும் புரியுதா பசங்களா? ஏன்னா இனிமேல் உள்ள டீடைல்டா போயிடுவேன், என்ன போஸ்ட் எப்படி போடலாம், என்ன கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த நுவான்சஸ்குள்ள போயிடுவேன். பட் இப்ப இது வரைக்கும் நான் பேசுனதுதான் த கோர் பிலாசபி ஆஃப் திஸ் மீட்டிங். இப்ப நான் பேசுனதுல ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்கா, அல்லது இதுல ஏதாவது நீ சொல்ல விரும்புறியா? நான் ஃபர்ஸ்ட் ருக்மணி ஃபெஸ்ட் வந்தப்ப நாங்க பிளாக் எல்லாம் சப்மிட் பண்ணோம்னா அதெல்லாம் செலக்ட் ஆயிடுச்சா இல்லையான்றது எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த அப்டேட் எதுவுமே தெரியலண்ணா. நீங்க கூட சொல்லியிருந்தீங்க உங்கள்கிட்ட ரிவ்யூ கேட்ட அப்புறம் தான் அந்த பிளாக்கை வந்து நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்க, அது கிராமர் மிஸ்டேக் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட ஃபார்வர்ட் பண்ணீங்க. அதுதான் அதெல்லாம் செலக்ட் ஆயிடுச்சா என்னன்றது தெரியலண்ணா. கரெக்ட் கண்ணா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் பாயிண்ட். ஆக்சுவலி போன வருஷம் சில கேண்டிடேட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கன்சர்ன் வந்தது. இப்போ குணசீலன் மாதிரி ஒரு 5-6 பிள்ளைங்க கண்டென்ட் கொடுத்துட்டானுங்க, ஓகே, ஆனா கொடுத்த கண்டென்ட் வந்து அப்ரூவ் ஆகல, அவங்க எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி ரீசன்ஸ் சொல்லி சில பிளாக்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆனது. சரியா? அது குணசீலன் நான் பர்டிகுலர் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு 5-6 கண்டென்ட் நம்ம கொடுத்து அது ரிஜெக்ட் ஆனது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரஸ்வதி அக்கா ஷீபில் ஜி மீட்டிங் முடியும் போது அந்த இப்ப குணசீலன் கேட்குற மாதிரி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கரெக்டாக ஷேர் பண்ணுங்க ஜி. ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான மேட்ரு, இந்த கண்டென்ட்ஸுக்கு இப்ப நான் அதனால என்ன கேட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா அப்படின்னு ஒன்று கேட்டு வாங்கியிருக்கேன். ஓகே, அதாவது இதெல்லாம் இருந்தா தே வில் அக்செப்ட், இதெல்லாம் ஏன்னா ரிஜெக்ஷன் வருது அப்படிங்கும் போது இனிமே இந்த ரிஜெக்ஷனை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டு வாங்கியிருக்கேன். இதை நான் மீட்டிங் முடியும் போது எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா இப்போ சொன்னா பசங்களுக்கு புரியாது, ஸோ அதை நம்ம மீட்டிங் முடியும் போது பார்ப்போம். ஓகே, பட் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பசங்களா? இப்ப நான் பேசுனது புரிஞ்சுதா? தமிழ்ல தான் பேசியிருக்கேன், முழுக்க முழுக்க தமிழ்ல தான் பேசியிருக்கேன். படம் பார்த்து கதை சொல்லுதல் அப்படிங்கிற மாதிரி அழகா கழுத்துக்கு மாலை வருது, கேஷ் ரிவார்டு, இல்லைன்னா கன்னத்துல அற விழுது விச் இஸ் பெனால்டி அப்படிங்கிற லெவல்ல பேசியிருக்கேன். இது வரைக்கும் தெளிவா புரியுதா? புரியுதுண்ணா, புரியுதண்ணா. ஓகே, புரியுது. ஏன்னா எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல அது ஒரு பெரிய பேர்டன் ஆகுது. போன தடவை நிறைய பிள்ளைங்களுக்கு பெனால்ட்டி விழுந்துட்டு அத்தனை பேர் வந்துட்டு அண்ணா பெனால்ட்டி விழுந்துருச்சு, பெனால்ட்டி விழுந்துருச்சு, எங்களுக்கு ஃபீஸ் தேவை, ஏன்னா கொஞ்சம் ரெக்வஸ்ட் போட்டு கொடுங்க அப்படின்னா அதை வந்து இனிமேல் எங்களால் என்டர்டெயினே பண்ண முடியாது. அதுக்கு தான் இன்னைக்கு இப்போ ஒரு மீட்டிங் வச்சு இது இவ்வளோ கிளியர் கட்டா. ஏன்னா கண்டென்ட் எங்க கிடைக்கும்னா தாராளமாக கிடைக்கும். என்ன எடுத்துக்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கை நிற்கவே நிற்காது, எனக்கு வாய் நிற்கவே நிற்காது, பார்க்கறதெல்லாம் எழுதுவேன். வாழ்க்கையில் என்னுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே நான் எழுதுவேன். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸில் வந்து காருக்கு பின்னாடி வந்து ப்ரௌடு ஃபார்மர் அப்படின்னு எழுதியிருப்போம். அதை பார்த்தா எனக்கு கண்டென்ட் இன்ஸ்பயர் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி நீ உலகத்துல பார்க்குற எல்லாமே உனக்கு கண்டென்ட் தான். சரியா? ஸோ அந்த மாதிரி நீ வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டென்ட் நிறைய எழுத ஆரம்பிப்ப இந்த ஜேர்னில இருந்து. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி டூவபிள் அண்ட் டெஃபினெட்லி பாசிபிள். நம்ம பாசிட்டிவா முயற்சி பண்ணுவோம். சரியா? இப்போ இதுல எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா ஐ வில் கோ இன் டு த நுவான்சஸ் ஆஃப் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன எழுதணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கங்களுக்குள்ளார போகலாம். நம்ம போலாமா? போலாண்ணா. ஐ ரெஸ்பெக்ட் GHF. GHF. தேங்க்யூ பிள்ளைங்களா.
சரி, ஓகே. ஸோ இப்போ இது புரியுதா? ஷேரிங் ஸ்டோரிஸ். ஜி வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல? ஆமா ஜி, வீடியோ ரெக்கார்ட் ஓகே, ஓகே. ஷேரிங் ஸ்டோரிஸ் தட் பீப்புள் வாண்ட் டு நோ. ஓகேவா? அதாவது நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ இப்படி யோசிச்சு பாரு, இதோடைய வேல்யூ இந்த இடத்துல என்ன வேல்யூ பண்ண வராங்க அப்படின்னா, எலிவேட் யுவர் செல்ஃப் டு எலிவேட் அதர்ஸ். கரெக்டா? அந்த வேல்யூ தான் இந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ நீ என்ன பண்ண போற அப்படின்னா, நீயும் வளர போற. எப்படி வளர போற? ஒரு எழுத்தாளராக, ஒரு பேச்சாளராக நீயும் வளர்ச்சி அடைய போற. அது தாண்டி நீ என்ன பண்ண போற? உன்னுடைய கம்யூனிட்டியில போய் இதை கொண்டு போய் சேர்க்க போற. கரெக்டா? இப்ப நம்மளுடைய தித்திக்கும் தீபாவளிக்கே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேவா? சதீஷ், தினேஷ், இந்த பையன் ஸ்ரீ விஷால், தேர் ஆல் டூயிங் ஒண்டர்ஃபுல். அவன் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பிள்ளைங்க, ஐ கேன் சி நேம் சரியா மென்ஷன் பண்ண முடியல. 50 ரூபாய் நீ வெளியே போய் எடுத்துட்டு வந்தனா கூட டசன்ட் மேட்டர். பட் யூ ஆர் டேக்கிங் திஸ் விஷன், டேக்கிங் திஸ் இனிஷியேட்டிவ் டு யுவர் லோக்கல் கம்யூனிட்டி இல்லையா? ஸோ யூ ஆர் பீயிங் த பிராண்ட் அம்பாசடர். ஸோ நீயும் வளர்கிறாய், உன்னால் இந்த ஆர்கனைசேஷனும் வளர்ச்சி அடையுது. கரெக்டா? அதனால இந்த பர்பஸ் வந்து என்னன்னா, நீ கொடுக்க போற ஸ்டோரி வந்து வாவ் அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டிய, ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டோரிஸை தான் நம்ம வந்து கண்டென்ட்டாக ஷேர் பண்ணணும். கரெக்டா? சரி, இப்போ அடுத்து வாட் மேக்ஸ் ஆன் கிரவுண்ட் ஸ்டோரிஸ் ரிலேட்டபிள். இப்ப நீ களத்துல பார்க்கிற, ஓகேவா? களத்துல பார்க்கிற அப்படின்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சு ஜெயசூர்யான்னு ஒரு குழந்தை இருக்கான். அவன் வந்து பார்த்தோன்னா முள்ளு செடியில வந்து பூ பொறுக்கிண்டு அந்த பூ பொறுக்கிறதுல வர்ற காசை வச்சு ஒரு குழந்தை படிக்கிறான். அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல ஏதாவது அருமையா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பேச ஆடுவான். ஓகே, பட் இப்ப அவனுடைய களத்துல இருந்து அந்த அனுபவத்தை எழுதுறான்னு வச்சுக்க, அது எப்படி இருக்கும்ல படிக்கிறவங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா. நான் அதை எழுதினேன். இத்தனையும் அவன் போன்ல பேசினதை கேட்டு நான் எழுதினேன். அதை கேட்டு அவ்வளவு பேர் வந்து என்னடா கோல்டாட்ல இவ்வளவு பண்றீங்களாடா அப்படின்னு புல்லரிச்சு போய் எனக்கு போனை போட்டு வாழ்த்துனாங்க. பட் அவன் அதை எழுதுறான்னு வச்சுக்க, அவனுடைய உலகத்துல இருந்து, ரைட்? அது வேற லெவல் இம்பாக்டா இருக்கும் படிக்கிறவங்களுக்கு. கரெக்டா? சோ அதுதான் ஆன் கிரவுண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்றது. சோ உன்னுடைய வீட்டை சுத்தி என்ன நடக்குது, அந்த மாதிரி அந்த ஆன் கிரவுண்ட் ஸ்டோரிஸ் வந்து எப்ப படிக்கிறவங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும் என்றால், இட் ஷுட் பி பர்சனல். சரியா? அது ஒன்னு உன்னுடைய ஸ்டோரிஸ் தட் பிரிங் அவுட் டீடைல்ஸ் ஆஃப் அ பர்சன்ஸ் லைஃப், their resilience, நம்ம கோர் வேல்யூ அண்ட் their achievements. ஓகே, ஒரு தனி மனிதர், அது நீயோ அல்லது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய யாரோ ஒரு நல்ல மனிதர், ஒரு உயர்ந்த மனிதர், அவங்களுடைய பர்சன் லைஃப், அவங்களுடைய லைஃபை எடுத்துன்னு வந்து நீ காட்டுற, அவங்களுடைய ரெசிலியன்ஸ், அவங்களுடைய மன உறுதியை நீ கொண்டு வந்து வெளிப்படுத்துற அந்த கண்டென்ட்ல, அவங்களுடைய சாதனைகளை கொண்டாந்து நீ வெளிப்படுத்துற அப்படின்னால் அது படிக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அடுத்தது இட் இஸ் லோக்கல். அதுதான் இப்ப நான் சொன்னேன், அந்த முள்ளுச்செடி எக்ஸாம்பிள் சொன்னது வந்து முள்ளுச்செடி இல்ல, எனிதிங் ஃபார் தட் மேட்டர். நீ ஏன்னா இப்ப இதை படிக்கிறவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா பிளாக் படிக்கிற எல்லாருமே, நாங்க எல்லாமே சென்னையில, மும்பைல, கொல்கட்டால, எங்கேயோ ஒரு மெட்ரோல அர்பன் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க. சரியா? சோ எங்களுக்கு நீ ஒரு லோக்கல் லைஃப்ல எடுக்கிற ஏதோ ஒரு விஷயத்த கொண்டாந்து நீ கொடுக்குறன்னு வச்சுக்குவேன், it will become a massive hit. Recent example வந்து காந்தாரா. காந்தாரா படம் ஏன் அவ்வளவு பெரிய ஹிட்? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா, எங்க குலதெய்வமும் அந்த மாதிரி ஒரு சிறுதெய்வ குலதெய்வம் ஒண்ணு இருக்கு. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு குலதெய்வம் இருக்கும் இந்தியா ஃபுல்லா. அப்ப அந்த இடத்துல ஒரு லோக்கல் கம்யூனிட்டியில ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு, ரைட்? ஆனா அந்த கல்ச்சரை அவன் எவ்வளவு அழகா ஒரு கண்டென்ட்டா உருவாக்கி அதுல அவன் அவ்வளவு கோடி போட்டு அதை படமா எடுத்துட்டான். பட் நம்மளும் கிரியேட்டர் தான். ஓகே, ரிஷப் ஷெட்டி மட்டும் கிரியேட்டர் இல்ல, நம்மளும் கிரியேட்டர் தான். ஸோ நம்ம எப்படி கிரியேட்டரு, நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு அழகா நம்மளுடைய லோக்கல் கல்ச்சரை நம்ம எப்படி அந்த ரியாலிட்டிய, ஓகே, அதை ஆத்தென்டிக்கா உண்மையா, அதுக்குதான் காந்தாரா எக்ஸாம்பிள் சொன்னேன். அவர் எனக்கு தெரிஞ்சு சில மாதங்கள் போய் அந்த கிராமத்திலேயே தங்கி இருந்து அவங்களோட பேசி பழகி அவங்க கல்ச்சரை புரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி படம் எடுத்துருப்பாரு. ஓகேவா? அந்த மாதிரி நீ உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்து அந்த லோக்கல் விஷயங்கள்ல இருந்து நீ ஸ்டோரிஸ் எழுதுற அப்படின்னால் அது
படிக்கிறவங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். பா இப்படிலாம் இருக்கா. ஓகே, எங்களுக்கு இன்டர்வியூ ஆன்போர்டிங் ப்ராசஸ்ல உட்கார்ந்த போது எங்களுக்கு அப்படிதான் பல கூஸ்பம் மூமெண்ட்ஸ். ஐயோ இன்னும் சைல்டு மேரேஜ் இருக்கா, இன்னும் இந்த கொடுமையெல்லாம் நடக்குதா கிராமத்துல, அப்படிங்கிற மாதிரி பல ஐ ஓப்பனிங் மொமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நீ உன்னுடைய கிராமத்துல என்ன லோக்கல் ஸ்டோரிஸ் நடக்குது அப்படின்னு பார்த்து அந்த லோக்கல் கல்ச்சரை, ரியாலிட்டிஸ் உண்மையிலே நடக்கிறத ஆத்தென்டிக்கா ஃபேசினேட்டிங்கா ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி நம்ம அதை எழுதி கொடுக்கலாம். அண்ட் அடுத்தது, இட் இஸ் ஆப்டிமிஸ்டிக், பாசிட்டிவா இருக்கணும். ஸ்டோரிஸ் நீட் டு ரெசனேட் வித் கோர் ஹியூமன் எமோஷன்ஸ், நம்மளுடைய மனித உணர்வுகளோட அது டச் பண்ற மாதிரி இருக்கணும். நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி அல்லது நம்மளை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி. ஓகேவா, இவ்வளோ கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை மீறி அவங்க எந்திரிச்சு வந்திருக்காங்கன்னா அது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இட் இஸ் பர்சனல், இட் இஸ் லோக்கல், இட் இஸ் ஆப்டிமிஸ்டிக். ரைட்டா? இந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய கண்டென்ட். கிளியர்? இது வரைக்கும் பேசுனது புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே, ஸோ உன்னுடைய ஓன் ஸ்டோரியை நீ எழுதலாம். மோஸ்ட் வெல்கம். ஃபர்ஸ்ட் அங்க ஆரம்பி, அதுக்கப்புறமா உன்னை சுத்தி இருக்கவங்களை பத்தி எழுத ஆரம்பி. சரியா? பட் யூ கேன் ஸ்டார்ட் வெரி வெல் வித் யுவர் ஓன் ஸ்டோரி. சரி, அப்ப இது வந்து எழுதுறது மட்டும் இல்ல, நாட் ஓன்லி ரைட்டிங். முடிஞ்சவன் எழுது, இல்ல எனக்கு எழுத வரலன்னா வீடியோ போட்டு பேசு. நேற்று அந்த நந்தினி பொண்ணு எவ்வளவு அழகா பேசியிருந்து, யாராவது பாத்தீங்களா? எம்எஸ்சி ஏஐக்காக ஒரு 1 மினிட் ஷார்ட் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசியிருந்தா பாத்தீங்களா? நந்தினி இருக்கியாமா? ஓகே, சோ அந்த மாதிரி நீ பேச வரும் எனக்குன்னா நீ பேசு. இல்ல எனக்கு வீடியோல முகத்தை காட்ட கேமரா சரியா இருக்குன்னா வாய்ஸ் நோட் கூட அனுப்பு. ஓகே, நம்ம அது மேல ஏதாவது இமேஜ் போட்டு அதை நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் டீம் உட்காந்து அதுல அதை வீடியோவை மாத்தி கொடுப்பாங்க. சரியா? சரி, சோ அப்ப நீ ஒன்னு ஷூட்டிங் பண்ற அல்லது ரைட்டிங் எழுத போற அல்லது படம் எடுக்க போற, ஆடியோ நோட் எடுக்க போற அப்படின்னா நீ என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஒன்னு, லிஸ்ட் த மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில இது 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உனக்கு தெரியணும். குட் ஸ்டோரிஸ் ரெக்வயர் கிரிட்டிக்கல் திங்கிங். நீ நல்லா ஆழமா திங்க் பண்ணி எழுதினாதான் ஒரு நல்ல ஸ்டோரி எழுத முடியும். டிசைட் வாட் யூ வாண்ட் டு ஷேர். இது மூலமா நான் இதைத்தாண்டா நான் ஷேர் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கணும். அண்ட் லிஸ்ட் த மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஸ்டோரி. இந்த பாயிண்ட்ஸை நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் குரூப் தோஸ் பாயிண்ட்ஸ் இன்டு காமன் தீம்ஸ். அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரு 3-4 லைனை சேர்த்து ஒரு பேராகிராஃபா போட்டு ஒரு 3-4 என்னமா ஒரு 2-3 பேராகிராஃபா நீ அதை உடைச்சு கொடுக்கறனாலே இட் வில் பிகம் அ நைஸ் ஸ்டோரி. சரியா? அடுத்தது, ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் லைஃப் ஈவெண்ட்ஸ். அவங்க வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நீ எடுத்துன்னு வரனா அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கலாம்? யூ மே ஷேர் அ போட்டோ ஸ்டோரி. போட்டோ ஸ்டோரினா என்ன? இப்ப நான் பெரும்பாலும் குரூப்ல போடுறது எல்லாமே போட்டோ ஸ்டோரி. சரியா? நேற்றுக்கு போட்டிருந்தேன், யார் பாத்தீங்கன்னு தெரியல, Q3ல சுய பச்சாதாபம் நமக்கு தேவையில்லை, பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதை நோக்கி ஓடுங்க அப்படின்னு ஒண்ணு போட்டிருந்தேன் நேற்றுக்கு. ரைட்டா? இந்த மாதிரி நான் நடுவில் ஏதாவது ஒரு போட்டோவை வச்சு அந்த போட்டோவுக்கு மேல ஒரு 4-5 லைன் எழுதி ஒண்ணு நான் ஷேர் பண்ணுவேன். பாத்திருக்கீங்களா Q3 குரூப்ல? நாங்கெல்லாம் எது Q3 குரூப் எல்லாம் பாத்துக்கிட்டு. ஓகே, சோ அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் போட்டோ ஸ்டோரி. சரியா? சோ நீ போட்டோ ஸ்டோரியா ஷேர் பண்ணலாம். அண்ட் ஷேர் அ போட்டோ ஸ்டோரி வித் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோனிஷா வந்து நேற்று ஏதோ போய் ஒரு அவார்டு வாங்கி வந்திருக்கா. அப்ப அந்த அவார்டை மையப்படுத்தி அந்த அவார்டு எங்க வந்தது, இப்ப எப்படி வாங்கினா, அதுக்கான ஜேர்னி எங்க தொடங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சேர்த்து எழுதி அந்த அச்சீவ்மெண்ட் வரைக்கும் வந்து அந்த அவார்டு வாங்கின போட்டோவோட சேர்த்து அதை ஒரு பிளாகா எழுதி முடிக்கலாம். சரியா? ஷேர் வீடியோஸ் ஆஃப் யுவர் என்விரான்மெண்ட். உன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத ஒரு வீடியோவா எடுத்துக்கொடு. யுவர் சைல்டுஹுட் ட்ரீம்ஸ். ஓகே, உன்னுடைய குழந்தை கால கனவுகள் என்ன, அது இன்னைக்கு எங்க வந்து நிக்குது. ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்டு வைல் பர்சூயிங் சம்திங். இவ்வளோ இந்த ஒரு விஷயத்தை நான் முயற்சி பண்ணேன், அதுக்கு நான் இவ்வளவு சவால்களை சந்தித்தேன், ஆனா அதை மீறி நான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். சம்திங் லைக் தட். ஓகேவா? ஸோ இதை மாதிரி நீ யோசிச்சு எழுதலாம். அடுத்தது, திங்க் ஆஃப் ஒன் சென்ட்ரல் ஹர்டில் ஆர் ஆஸ்பிரேஷன் ஆஃப் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையின் மையப்புள்ளி
ஓகே, அல்லது இதுதான் என்னுடைய மிகப்பெரிய பிளாக்கர், இதை மட்டும் உடைக்கணும் நான் அப்படின்னு அந்த ஒரு மைய கருவை நீ தேடி பிடிச்சிட்டோன்னு வச்சுக்குவேன். அதுதான் வந்து உன்னுடைய சென்ட்ரல் பிளாட் ஆஃப் யுவர் ஸ்டோரி. நீ எழுத போற அந்த கட்டுரையில அல்லது வீடியோல அதுதான் சென்ட்ரல் பிளாட். அதை சுத்தி அல்லது அது எய்தர் ஒரு தடையாக இருக்கலாம் அல்லது ஒரு கனவாக இருக்கலாம். இதுதான் என்னோட கனவு. அந்த திரும்பி மோனிஷாவே சொல்றேன், அந்த பொண்ணு ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை, நான் ஜட்ஜ் அம்மா தான் கூப்பிடுவேன். ஓகே, அந்த மாதிரி ஜட்ஜ் ஆகணும் தான் அந்த பொண்ணு பேசினே இருக்கும் என்கிட்ட எப்ப பேசினாலுமே. அந்த மாதிரி உனக்குன்னு ஏதாவது ஒரு கனவு இருக்குன்னா அந்த கனவை மையப்படுத்தி அதுக்கான ஜேர்னி எங்க தொடங்கிச்சு, திரும்பி அது எங்க போய் முடியுது அப்படிங்கிற லெவலுக்கு அது போகணும். சரியா? இன் அவர் கேஸ் இட் should either be education or their willingness to find skilled work and progress in life. ஸோ இப்போ நம்ம கேஸ்ல இந்த தடை அல்லது இந்த கனவுங்கிறது ஒன்று உன்னுடைய கல்வி சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது யுவர் வில்லிங்னஸ் டு ஃபைண்ட் ஸ்கில்டு ஒர்க், ஏதோ ஒரு திறமை கத்துக்கிறது, அதுக்கான ஆர்வத்தை வெளிப்படுத்துறது, வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறது. இதை சுத்தி இருக்கணும். புரியுதா? ஸோ இப்போ இதை மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உன்னுடைய அந்த லைஃப்ல நடக்கிற லைஃப் ஈவெண்ட்ஸை சேர்த்து அப்புறம் ஏதோ ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஒன்று வச்சு அதை சுத்தி மையப்படுத்தி எழுதிட்டு அதுக்கப்புறமா தென் அதை நீ ஒரு ஆர்டிகிளா எழுதலாம் அல்லது வீடியோவாக எடுக்கலாம். புரியுதா இது வரைக்கும்? அடுத்தது, whose stories should you use? யாருடைய ஸ்டோரிஸ் எழுதலாம் அப்படின்னா யுவர் செல்ஃப். முதல்ல உன்னுடைய ஸ்டோரியில இருந்து நீ ஆரம்பிக்கலாம். சரியா? முதல்ல யூ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் ஓன் பிளாக். என்னை பத்தி இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதலாம் அல்லது வீடியோ பேசலாம், வாட் எவர். அல்லது உன்னுடைய ஃப்ரெண்ட் யூ அட்மையர், பா இவன் சான்ஸே இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் ஃப்ரெண்டு அல்லது மென்டர், ஓகே, ஹூ இஸ் ட்ரையிங் ஹர் பெஸ்ட் டு ப்ராக்ரஸ் டெஸ்பைட் ஹர்டில்ஸ், ஷேர் தேர் ஸ்டோரி டு த வேர்ல்டு. உன்னுடைய ஸ்டோரியை உன்னால எழுத முடியலன்னா நீ என்ன எழுதலாம்? உன்னுடைய நண்பன், உன்னுடைய தோழன், தோழி, உன்னுடைய மென்டர், இந்த காலேஜ் இந்த ஸ்கூல் வாத்தியார் எனக்கு இவ்வளோ தூரம் என்னை க்ரூம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, சம்திங் லைக் தட். ஸோ ஒரு ஃப்ரெண்டோ அல்லது மென்டரோ யாரை பார்த்து நீ ரொம்ப ஆச்சரியப்படுற, அட்மையர் பண்ணுறியோ அவங்கள பற்றி எழுதலாம். அல்லது கம்யூனிட்டி மெம்பர் whose story moves you. ஓகே, உன்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற யாரோ ஒரு நபர், நீ சுத்து வட்டாரத்துல பார்க்குற யாரோ ஒரு நபர், ஓகேவா, அந்த நபரை பற்றி இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்குவேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அங்கிள் இருப்பார். அந்த அங்கிள் வந்து அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா தினந்தோறும் அந்த ஸ்ட்ரீட் லைட்ல, அந்த ஹோல் ஸ்ட்ரீட்ல எங்க லைட் இருந்தாலும் அவர் போய் அதை அணைச்சிட்டு வருவார். அந்த ஸ்ட்ரீட்ல எங்கேயாவது பைப்ல தண்ணி வரலன்னா மொதல் ஆளா அவர் தான் போனை போட்டு மேயர்கிட்ட இல்லைன்னா கவுன்சிலர்கிட்ட பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாரு. ஓகே, அதனால அவருக்கு பைசா பிரச்சனை கிடையாது. ஆனா இருந்தாலும் அந்த மனுஷன் செஞ்சுட்டே இருப்பான். ஓகே, அந்த மாதிரி ஒன்னை சுத்தி நடக்கிற யாரோ ஒரு நபர், ஒரு கம்யூனிட்டி மெம்பர், அவங்களுடைய ஸ்டோரி ஒண்ணு வந்து பா இவன் செம்மையா பண்ணிட்டான்பா அப்படின்னு யாரை பார்த்து ஆச்சரியப்படுற, செம்மையா செய்யறாங்க அப்படின்னு யாரை பார்த்து ஆச்சரியப்படுற அவங்கள பத்தி நீ எழுதலாம். அல்லது லோக்கல் ஈவெண்ட், இஸ் யுவர் லோக்கல் ஸ்கூல் ஆர் என்ஜிஓ ஹோஸ்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட், கோ அண்ட் ஷூட். நம்மளுடைய என்ஜிஓல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தித்திக்கும் தீபாவளி நடக்க போகுது, சரியா, அதை பத்தி வி கேன் ட்ரை. சரியா? ஆர் உன்னுடைய ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, உன்னுடைய ஸ்கூல்ல ஒரு புதுமையா ஏதோ ஒரு முயற்சி பண்றாங்க இன்ட்ரெஸ்டிங்கா, அப்ப அதை போய் ஒரு வீடியோ எடுத்து அதை பத்தி ஒரு கண்டென்ட் ஷேர் பண்றது. இந்த மாதிரி புரியுதா? உன்னை பத்தி எழுதலாம், அல்லது உன்னுடைய நண்பன் மென்டரை பத்தி எழுதலாம், அல்லது உன்னுடைய சமுதாயத்துல இருக்கிற நீ பார்க்கிற யாரோ ஒரு நபர் அவங்க உன்னை இன்ஸ்பயர் பண்றாங்கன்னு எழுதலாம், அல்லது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்டை பத்தி எழுதலாம். சரியா? ஈவெண்ட் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட் நடக்குது. விதை பந்து செய்யறாங்க, அதை தூக்கிட்டு போய் போடுறாங்க, அதனால மரம் வளருது. இப்படி கொஞ்சம் கண்ணை விரிச்சு பார்த்தோம்னா நிறைய நல்ல நிகழ்வுகள் நடக்குது நம்மளை சுத்தி. ஓகேவா? அது எல்லாத்தையும் பத்தி கூட நம்ம வீடியோ எடுக்கலாம் அல்லது போட்டோஸ் எடுத்து ஆர்டிகிளாக எழுதலாமா? எழுதலாம். இது வரைக்கும் புரியுதா பசங்களா? ஓகே, வண்டர்ஃபுல். இஃப் யூ ஆர் ரைட்டிங் அபவுட் சம்ஒன் எல்ஸ், உன்னை பற்றி இல்லாம வேற யாரையாவது பற்றி நீ எழுதுற அப்படின்னால் அப்ப என்ன பண்ணும்? கெட் டு நோ தெம்
so well that you can answer these questions about them. இந்த கேள்விகளுக்கான விடை நீ தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பத்தி கண்டென்ட் எழுத ஆரம்பி. சரஸ்வதி, ஐ ரெக்வெஸ்ட் யூ டு டேக் அட்டெண்டன்ஸ். ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்க எல்லார்ட்டும் அப்பாலஜி லெட்டர் வேணும். ப்ளீஸ் டேக் அட்டெண்டன்ஸ். தேங்க்யூ. ஸோ வாட் ஆர் தேர் ஆஸ்பிரேஷன்ஸ்? அவங்களுடைய கனவுகள் என்ன? வாட் ஆர் தேர் மோஸ்ட் ப்ரௌட் ஆஃப் அச்சீவிங்? ஓகே, அவங்க வந்து எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை அப்படின்னு அவங்க ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. வாட் ரிசோர்சஸ் டூ தே விஷ் தே ஹேட்? இந்த விஷயம் இது மட்டும் எனக்கு அப்பயே கிடைச்சிருந்ததுன்னா நான் எங்கேயோ போயிருந்திருப்பேன்டா அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுதான் அவங்க பண்ண சாதனையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜீவன் ஜாட்ரா எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னு தெரியல. நேத்தே குரூப்ல போட்டோம், ஜீவன் ஜாட்ரா ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு. வந்துடும், இன்னும் கொஞ்ச நாள்ல போஸ்டரும் வரும், லிங்க்கும் வரும். அதை கொண்டு போய் ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட், நீயும் ரிஜிஸ்டர் பண்ணணும். உன்னை சுத்தி ஒரு 5 பிள்ளைய நீ கூட்டிட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு அவங்கள உட்கார வைக்கணும் ஜீவன் ஜாட்ரால. அவங்க வாழ்க்கையே மாறிடும் இந்த 1 hour செஷன் அட்டன் பண்ணும்போது. ரைட்டா? ஸ்கூல் பிள்ளையோ காலேஜ் பிள்ளையோ, ஏன்னா இன்டர்வியூன்னு போனாலே பாலிடிக்ஸ் இல்லைன்னா சினிமாக்காரங்களாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பட் இது வந்து கல்வியால் உயர்ந்தவர்களை பத்தி நம்ம அவங்க ஜேர்னியை கத்துக்கும் போது நமக்கும் படிக்கணுங்கிற ஆர்வம் வரும். கரெக்டா? ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். ஸோ வர்ற வாரம் நம்ம ஜீவன் ஜாட்ரால யாரை இன்டர்வியூ எடுக்கிறோம்? அன்னைக்கு ஃபேமிலி மீட்ல சொன்னேன், Q3 குரூப்ல போட்டேன். அன்னைக்கு ஒரு பையன் ஆன்சர் பண்ணான் Q3 குரூப்ல. யாரை இன்டர்வியூ பண்ண போறோம் வர சண்டே? செந்தில் நாயகம். ஒண்டர்ஃபுல். செந்தில் நாயகம் அப்படிங்கிற அண்ணா, அவர் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து ரொம்ப அருமையா பயன்படுத்தி இன்னைக்கு அவர் வந்து சொந்தமா முவோனியம் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. நம்ம கோல்டாட் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம நேர்காணல் செய்ய போகிற முதல் தொழிலதிபர். அவருக்கு கீழே 100 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க இன்னைக்கு. ஆனா அந்த அண்ணா வெறும் +2 தான் படிச்சிருக்காங்க. ஓகே, அது எவ்வளவு பெரிய சாதனை இல்ல? +2 முடிச்சுட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இன்னைக்கு பட்டைய கிளப்பின்னு இருக்காரு மனுஷன். சினிமாவில் இன்னைக்கு பார்க்கிற இந்த மனசிலாயோ மாதிரி குரல் மாற்ற இந்த சாதனைகள்லாம் அவர் போட்ட பிள்ளையார் சொல்லி தான். ஜெயிலர்ல ரத்தமாரேக்கு வந்து அவர் எஸ்பிபி சாங் எடுத்து அப்பயே விட்டார். அதோடைய பின்தொடர்ச்சி தான் இதெல்லாம் நடக்குது. ரைட்டா? அவர் வந்து பேசும்போது என்கிட்ட சொல்றாரு, நான் +2 தான் முடிச்சுட்டேன், அதுக்காக நான் வந்து டிகிரி தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் டிகிரி முடிச்சிருந்தேன்னா இன்னும் நான் எவ்வளவோ சுலபமா நான் இந்த சாதனையை பண்ணியிருப்பேன் அப்படின்னு என்கிட்ட பேசும்போது சொன்னார். அதுதான் இந்த பாயிண்ட். வாட் ரிசோர்சஸ் டூ தே விஷ் தே ஹேட்? அப்ப அவர்கிட்ட அவர் ஆசைப்பட்ட ரிசோர்ஸ் என்ன? அவர் மட்டும் டிகிரி முடிச்சிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஓகேவா? அப்ப நமக்கு அந்த டிகிரி கிடைக்குது. உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது இல்ல டிகிரி? அப்ப அந்த டிகிரி நம்ம கிடைக்கும் போது நம்ம அதை எப்படி ஆரோக்கியமா பயன்படுத்துறது நம்ம அப்பதான் இன்ஸ்பயர் ஆகும். நம்ம மட்டும் இல்லை, அந்த கண்டென்ட்டை படிக்கிற எல்லாருமே அப்பதான் இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்கள்ட்ட பேசணும் உட்காந்து. ரைட்டா? வாட் ஆர் தேர் மோஸ்ட் மெமரபிள் ஈவெண்ட்ஸ்? அவங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஈவெண்ட்ஸ்னா என்ன? இந்த மாதிரி நீ யாரையாவது பத்தி ஆர்டிகல் எழுத போற, வீடியோ போட போறன்னா அவங்களோட சேர்ந்து உட்காந்து இந்த 4 மட்டும் இல்ல, இதை தாண்டி இன்னும் நிறைய அவங்களோட பேசி அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எழுதணும் கண்டென்ட். அப்பதான் ஒரு பயங்கரமான இன்ஸ்பைரிங்கான கண்டென்ட்டை உன்னால கொடுக்க முடியும். மேக் சென்ஸ் வித் மீ? ஐ ரெஸ்பெக்ட் ரைட். அப்ப இது வரைக்கும் புரியுது இல்லையா? அப்ப எப்படி வந்து உன்னை பத்தி எழுதலாம், அல்லது உன்னை சுத்தி இருக்கவங்களை பத்தி எழுதலாம், ஏதோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்டை பத்தி எழுதலாம். டைம் பார்த்துட்டு இருக்கேன், அதனாலதான். அதுல மற்றவங்களை பத்தி நீ எழுத போறேன்னா இதெல்லாம் அதுல வரணும் கண்டென்ட். அப்பதான் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ரைட்டா? சரி. அண்ட் போட்டோஸ் ஆர் ஜஸ்ட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் த ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி வந்து எப்ப முக்கியம், எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அதுல இருக்க புகைப்படமும் முக்கியம். ஓகேவா? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி அவங்க பப்ளிஷ் பண்ண ஸ்டோரிஸ் போல இருக்கு. வயக்காட்டுல உட்காந்து படிக்கிறான் பாரு, ஒரு சுத்தி ஒரு டெசர்ட்டா இருக்கு, பாலைவனத்துல ஒரு லேப்டாப் வச்சுட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் படிக்குது பாரு. ரைட்டா? இந்த கருவேலங்காட்டுக்குள்ளார ஒரு டேப்லெட் உட்காந்துட்டு இந்த 4 பிள்ளைங்க படிக்குது பாரு. ரைட்டா? இந்த மாதிரி ஒரு ரிலவெண்டான ஒரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக்சர் வந்தா அந்த போட்டோஸ் வந்து பெரிய வேல்யூ ஆடா இருக்கும். அடுத்தது, அந்த போட்டோ வந்து நீ ஏதோ ஐபோன் வேணும், OnePlus வேணும், அதை வச்சுதான் நான் போட்டோ எடுப்பேன்லாம் நீ வந்து அடம் பிடிக்க கூடாது. உங்ககிட்ட என்ன போன் கேமரா கிடைக்குதோ, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிட்டயாவது பக்கத்துல ஒரு ஆர்டினரியா ஒரு டீசென்டான ஒரு கேமரா போன் இருந்தா கூட போறோம். அதை வச்சுட்டு
நீ என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு போட்டோவை எடுத்தனா அது இட் ஸ்பீக்ஸ் அ லாட். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்மணி அவங்களுக்கு அவங்க கிராமத்துல சிறுதொழில் செய்றாங்க, அவங்களுக்கு கிடைத்த ஒரு லேப்டாப் அது அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு போட்டோ ஸ்டோரி போட்டிருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி இது இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட், அவங்களுக்கும் அவங்களுடைய லேப்டாப் அவங்க சின்ன வயசுல அவங்க சந்தித்த கஷ்டங்கள், இவ்வளவுதான் இந்த கண்டென்ட். ஓகே, ஆனா இது பர்சனலா இருக்கு பாரு. இதை நான் பிபிடி ஷேர் பண்ண அப்புறம் டைம் கிடைச்சு படிச்சு பாரு. சரியா? சோ அப்ப இது பாரு, அந்த ஒரு சின்ன குடிசைக்குள்ளார அவங்க உட்காந்து படிக்கிறாங்க. கரெக்டா? அதே மாதிரி இது அந்த கிராமத்துல இருந்து அந்த லேடி உட்காந்து எடுக்கிற மாதிரி நேச்சுரலா எடுத்திருக்காங்க. கரெக்டா? I would go to the roof for better signal on my old 3G phone to attend my classes. இந்த லேடி வந்து சொல்றாங்க என்னன்னா, நான் வந்து என்னுடைய கூரை மேல உட்காந்துக்குப்பேன், அப்பதான் எனக்கு 3G சிக்னல் எடுக்கும் அப்படின்னு ஷேர் பண்றாங்க கண்டென்ட். அப்ப டைட்டில் எப்படி அப்பீலிங்கா இருக்கு, உள்ள இருக்கிற கண்டென்ட் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நீ தேடி படிச்சு பாரு. ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எழுதிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி கொடுக்கணும். சரி, ஸோ அப்ப நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க கோல்டாட்ல இருந்து? வாட் டு வி சங்கர்ஜி, இது வரைக்கும் நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா இருக்கு இல்லையா? ஏன்னா யூ ஆர் கோயிங் டு லீட் த இனிஷியேட்டிவ். அப்போ உங்களுக்கு இது கிளியரா இருக்கணும். ஹலோ சங்கர்ஜி. சாரி, அன்மியூட் ஸ்க்ரோல் ஆயிருந்தது. ஓகே, கிளியரா இருந்தது. I'm following. சூப்பர் ஜி, thank you. So what do we need from you? A total of 6 to 8 stories per month. ஒரு மாசத்துக்கு 6ல இருந்து 8 ஸ்டோரி வரைக்கும் கோல்டார்ட்ல இருந்து நாம டெலிவர் பண்ணணும், which is a very simple task. ஓகே, எவ்வளவு பேர் இருக்கோம்? 150 பிள்ளை படிக்குது. 150 பிள்ளைகிட்ட இருந்து நம்ம தேடி எடுத்து பொறுக்கி ஃபைன் டியூன் பண்ணி பட்டி டிங்கரிங் பார்த்து பெஸ்ட் ஸ்டோரியா ஹேண்ட் ஓவர் பண்றோம்னா ஒரு மாசத்துக்கே அவங்க எவ்வளவுதான் கேட்குறாங்க? ஜஸ்ட் 6 to 8 ஸ்டோரிஸ் பர் மந்த். அது என்னவா இருக்கலாம்? வீடியோவா இருக்கலாம், வீடியோஸ் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ். ஓகே, பலனடையும் இப்போ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய வீடியோஸோ அல்லது வீடியோஸ் ஆஃப் லோக்கல் ஹீரோஸ், உங்க லோக்கல் ஹீரோஸை பத்தின வீடியோஸோ அல்லது ஆன் கிரவுண்ட் அப்டேட்ஸ், உங்க களத்தில் நடக்கிற ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் எதுவா வேணா இருக்கலாம். கரெக்டா? அண்ட் 2 ஸ்டோரிஸ் ஆஃப் ஹீரோஸ் பர் மந்த். ஒரு மாசத்துல 2 ஹீரோ ஸ்டோரிஸ் வேணும். ரைட்டா? அதாவது தனிநபர் சம்பந்தப்பட்ட ஒரு கம்யூனிட்டி ஹைலைட் பண்றோம்ல, ஒரு பெரிய வாலண்டியரு, ஒரு பெரிய டீச்சரு, ஒரு பெரிய மென்டரு, அவங்கள பத்தி நம்ம எழுதுற ஸ்டோரிஸ் வந்து ஒரு மாசத்துக்கு 2 ஸ்டோரிஸ் வேண்டும். ரைட்டா? அது வந்து என்னவா இருக்கலாம்? வீடியோவாவோ அல்லது போட்டோவாவோ இருக்கலாம். சரி, 4 பர்சனல் ஸ்டோரிஸ் பர் மந்த். 4 ஸ்டோரி வந்து என்னவா இருக்கணும்னா பர்சனல் ஸ்டோரியா இருக்கணும். அதாவது ஸ்டூடெண்ட் தன்னை பத்தியே தானே எழுதுகிற அந்த ஆர்டிகல் வந்து என்னவா இருக்கணும்? 4 பர்சனல் ஸ்டோரிஸ் இருக்கணும். ஃபியூச்சர் ஸ்டோரிஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். உன்னை பத்தி நீ எழுதுகிற அந்த ஃபியூச்சர் ஸ்டோரிஸ் ஆஃப் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி அல்லது பெனிஃபிஷியரிஸ், டீச்சர்ஸ் அண்ட் செல்ஃப்லெஸ் என்ஜிஓ வாலண்டியர்ஸ். பர்சனல் ஸ்டோரிஸாக இருக்கிறது வந்து என்னவா இருக்கலாம்னா 4 ஸ்டோரிஸ் இருக்கலாம். அதுலயும் ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 போட்டோ ஸ்டோரிஸா இருக்கலாம், 2 90 செகண்ட் வீடியோஸாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது 1 monthly update from Goldart, a summary or report of key initiatives, interventions or events undertaken by Goldart. நம்மள்ட்ட இருந்து இந்த கோல்டார்ட்ல எவ்ரி மந்த் ஒரு அப்டேட். அது என்னன்னா என்னென்ன கீ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம் இந்த மாசத்துல, என்னென்ன இன்டர்வென்ஷன்ஸ் சொசைட்டிக்கு நம்மளால என்ன முடிஞ்சது பண்ணியிருக்கோம், என்னென்ன ஈவெண்ட் நடந்திருக்கு, ஓகே, அப்படிங்கிறத சம்மரைஸ் பண்ற மாதிரி ஒரு மந்த்லி அப்டேட். இதுவும் வந்து ஒரு ஸ்டோரியாக பார்க்கப்படும். சரியா? ஸோ பர்சனல் ஸ்டோரிஸ் 4, அதை தவிர மற்ற வாலண்டியர்ஸை பத்தி நம்ம எழுதுற ஹீரோஸ் ஸ்டோரிஸ் வந்து 2. அதை தவிர கோல்டார்ட் சைட்ல இருந்து கூட நம்மளுடைய கீ இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது ஒன்று, இப்போ எம்எஸ்சி ஏஐ கோர்ஸை பத்தி நம்ம கண்டக்ட் பண்றோம், ஸோ அப்போ அதை பத்தி, ஓகே, சம்திங் லைக் தட் நம்ம எடுக்கிற கீ இனிஷியேட்டிவ்ஸை பத்தி ஒரு மந்த்லி அப்டேட் ஒன்று கொடுக்கலாம். கரெக்டா? ஸோ இது எல்லாம் தான் நம்ம வந்து சேர்த்து ஒரு மாசத்திற்கு டெலிவர் பண்ணணும். ஸோ a total of 6 to 8 stories per month. இது வரைக்கும் கிளியரா இருக்கா?
கிளியர்ண்ணா. ஓகே அண்ணா ஓகேண்ணா. அண்ணா அந்த கண்டென்ட் மஸ்ட் வந்துட்டு பாசிட்டிவிட்டியை மட்டும் ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல இஸ் தேர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா? ஆமா, அது வந்து ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும். பட் ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை அவங்க கடந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஓகே. அதாவது இது வந்து ஒரு பெரிய போராளி மோட்ல போய் இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண வாங்க அப்படிலாம் இழுத்துன்னு கதையை மக்களை கூப்பிடுறோம்னா அதெல்லாம் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனையை அவங்க ஓவர் கம் பண்ணி ரிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்துன்னு வருவாங்க. பட் ஸ்டில் நீ எதுவும் கொண்டுட்டு வரனா நீ நம்ம பார்ப்போம், வி வில் சி. அது எதுவும் பண்ண முடியுமா என்னன்னு வி வில் சி. ஓகேண்ணா. ஓகே சரி, வேர் டு வி பிகின்? எங்கே தொடங்குவது? என்கரேஜ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். இது வந்து இது எல்லாமே நமக்கு இப்படியெல்லாம் நமக்கு நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. அதாவது சொசைட்டில என்ன நடக்குது அப்படிங்கிறதுல நம்ம இன்னும் எல்லாரையும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்றது என்கரேஜ் பண்ண போறோம். அடுத்தது இன்சென்டிவைஸ் வாலண்டியர்ஸ் அண்ட் பெனிஃபிஷரிஸ். இது வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய வாலண்டியர்ஸுக்குமே இது வந்து ஒரு பூஸ்டா இருக்கும். கரெக்டா? ஷார்ட் லிஸ்ட் பெனிஃபிஷரிஸ் வி கேன் ஃபீச்சர். இதுல யாரெல்லாம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான் என்கரேஜ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். நீங்க எல்லாருமே பண்ணுங்கன்னு இப்போ உங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வாலண்டியர்ஸ் பெனிஃபிஷரிஸ். யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இப்ப நம்ம சொன்ன மாதிரி கேஷ் ரிவார்டு வரும். அடுத்து ஷார்ட் லிஸ்ட் பெனிஃபிஷரிஸ் வி கேன் ஃபீச்சர். சரியா? அதாவது இந்தந்த பெனிஃபிஷரிஸ் வந்து இந்தந்த மாசத்துக்கு பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கிளாரிட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா தென் அதுக்கேற்ற மாதிரி வி கேன் ஈஸிலி டெலிவர் ஆன் அ மந்த்லி பேசிஸ். ஓகேவா? சரி, இதான் வந்து அந்த கேஷ் ரிவார்டு பற்றிய பாயிண்ட்ஸு. ஸோ ஃபோட்டோ ஸ்டோரி, நீங்க கொடுக்குற ஃபோட்டோ ஸ்டோரி, ஒரு ஃபோட்டோ அதுக்கு ரிலவெண்டான கண்டென்ட், அந்த ஃபோட்டோ ஸ்டோரி ஆகப்பட்டது செலக்ட் ஆகி பப்ளிஷ் ஆகுதுன்னா ஒரு ஃபோட்டோ ஸ்டோரிக்கு 100 ரூபாய் கேஷ் அவார்டு. சரியா? வீடியோ ஸ்டோரி கொடுக்குறீங்க, இட் சுட் நாட் எக்ஸீட் 100 செகண்ட்ஸ் வித் அப்ராப்ரியேட் கமெண்ட்ரி. சும்மா ஒரு இது புல்லு காட்டுல மேல பறவை பறகுது அப்படின்னு எடுத்துனதுன்னா அது வேலைக்கு ஆகாது. ஓகே, அதை பத்தின ஒரு கமெண்ட்ரி இருக்கணும். சரியா? வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு வீடியோ ஸ்டோரி போட்டு அது 100 செகண்ட்ஸுக்கு எக்ஸீட் ஆகாமல் நீ ஒரு வீடியோ ஸ்டோரி போடுறதுனால் தென் என்ன பண்ணலாம்? அதுக்கு 300 ரூபாய் வரைக்கும் கேஷ் அவார்டு. சரியா? அடுத்தது பிளாக்ஸ் எழுதுற எல்லாருமே இப்ப போட்டோ ஸ்டோரி போடுறது ரொம்ப சுலபமா இருக்கும். போற போக்கில் டக்கு 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 டக்குன்னு அடிப்போம் போட்டோ ஸ்டோரி. கரெக்டா? பட் வீடியோவும் பிளாகும் அப்படி கிடையாது. கொஞ்சம் ரொம்ப டெடிகேட்டடா உட்காந்து எஃபர்ட் பண்ணும். அதனால இதுக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்டா இருக்குது. ரைட்டா? பிளாக் எழுதுற அது எவ்வளவு வேர்ட் லிமிட்டா? 500 to 600 வேர்ட்ஸ் பிளாக் லிமிட் வித் 2 ரிலவெண்ட் பிக்சர்ஸ். அதுக்கு 2 ரிலவெண்ட் பிக்சர்ஸ் இருக்கணும். அண்ட் ஆத்தர்ஸ் ப்ரொஃபைல் இன் இங்கிலீஷ். நீ இப்ப எழுதி கொடுக்குற அப்படின்னா உன்னை பற்றிய ஒரு ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இந்த ஸ்டூடெண்ட் இவங்க இந்த காலேஜ்ல படிக்கிறவங்க. இப்ப இந்த ஹிந்து எல்லாம் போடுவோம் பார்த்திருக்கியா? இந்த ஸ்டூடெண்ட் இந்த பள்ளியில படிக்கிற மாணவன் இதை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கான் அப்படின்னு போடுவான்ல. அந்த மாதிரி உனக்கு நம்ம டியூ கிரெடிட் கொடுக்கணும். ரைட்டா? உன்னுடைய கண்டென்ட்டை வாங்கி யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நீ கொடுக்கும் போதே அந்த பிளாகுக்கு என்ன கொடுக்கணும்? ஆத்தர்ஸ் ப்ரொஃபைல். உன்னுடைய ப்ரொஃபைலையும் இங்கிலீஷ்ல கொடுத்தனா அந்த வீடியோ ஸ்டோரி செலக்ட் ஆனாலும் ஒரு வீடியோ ஸ்டோரிக்கு 300 ரூபாய். அடுத்தது 500 to 600 வேர்ட் பிளாக்ஸ் வித் 2 ரிலவெண்ட் பிக்சர்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ப்ரொஃபைல் இன் இங்கிலீஷ். இதுக்கும் வந்துட்டு ₹300. சரியா? அடுத்தது ஆடியோ கிளிப்ஸ் நாட் எக்ஸீடிங் 100 செகண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். அதாவது வாய்ஸ் நோட் நீ போடுறனா அந்த வாய்ஸ் நோட் வந்து 100 செகண்ட்ஸுக்குள்ளார இருக்காம நீ கொடுக்குறனா அப்ப நம்ம ட்ரீம் கிரியேட்டர்ல யாராவது ஒருத்தரை உட்கார வச்சு அதுக்கு போட்டோவை போட்டு அதை ஒரு வீடியோவா எடிட் பண்ணி கொடுக்குறோம்னா அந்த வாய்ஸ் நோட்டுக்காக 150 ரூபாய் வரைக்கும் கேஷ் அவார்டாக கொடுக்கப்படும். இதுல பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அண்டர் ஈச் கேட்டகிரி ஆனுவலி ₹750 பெர் கேட்டகிரி. ரைட்டா? அதாவது வருஷத்துக்கு பெஸ்ட் போட்டோ ஸ்டோரி அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு வருஷத்துல பெஸ்ட் போட்டோ ஸ்டோரி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ₹750. அப்புறம் வீடியோல யார் பெஸ்ட் வீடியோ கொடுக்குறானோ அவங்களுக்கு அந்த வருஷத்துல யார் பெஸ்ட் வீடியோ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ₹750. பிளாக்ல யார் பெஸ்ட் பிளாக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் ₹750. புரியுதா? வாய்ஸ் கிளிப்புக்கும். ஸோ எவ்ரி கேட்டகரிக்கு ஆனுவலி தே வில் சூஸ் த பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ரிவார்டு ₹750. புரியுதா? ஸோ அப்ப
அந்த பெனால்ட்டி அவங்க போடுறாங்க அப்படிங்கிறது நியாயம்தான். ஏன்னா இவ்வளோ தூரம் கரும்பு திங்க கூலி கொடுத்துன்னு இருக்காங்க. நம்மலாம் சோசியல் மீடியால தான் வாழ்ந்துன்னு இருக்கோம் இல்லையா, இன்ஸ்டாகிராம்லேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி இருக்கும்போது எவ்வளவு நாளைக்கு நம்ம கன்சியூமரா மட்டும் வாழ்றது? நம்ம ஏன் கிரியேட்டர் ஆகக்கூடாது? இல்ல, பாடல்களை படைப்பதனால் பிரம்மன் ஆகிறோம்னு ஒரு பாட்டுல வரும். இந்த கண்டென்ட் எல்லாம் நீ கிரியேட் பண்றனா நீயும் பிரம்மன் தான். அப்போ உனக்குள்ள இருக்கிற கிரியேட்டரை வெளியே எடுத்துட்டு வா. இது உன்னை எப்படி ஒரு புது ஜேர்னியை உனக்குள்ள கொண்டாந்து கொடுக்கணும்னு உனக்கு தெரியாது. நீ வருங்காலத்துல ஒரு பெரிய பிளாகர் ஆயிடுவ, நீ ஒரு பெரிய எழுத்தாளர் ஆயிடுவ, ஒரு பெரிய பேச்சாளர் ஆயிட்டு நாளைக்கு விஜய் டிவியில நீயா நானா மாதிரி ஒரு ஷோ நடத்தின்னு உட்காந்துருப்ப. ஹூ நோஸ் வாட் இஸ் தேர் இன் தி ஃபியூச்சர், ரைட்? ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நோக்கி உன்னைய பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணி இவ்வளவு கேஷ் ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கிறாங்க. இது எல்லாத்தையும் மீறி நம்ம டெலிவர் பண்ணாம உட்காந்து நம்ம சோம்பேறியா ஸ்லீப்பிங் ரேபிட்டா இருக்கோம் அப்படின்னா அப்ப அவங்க போடுற கேஷ் பெனால்ட்டிங்கிறது 200% நியாயமான ஒரு விஷயம். அதனாலதான் சொல்றேன், நாட் ஓன்லி தம், நம்மளும் அதை செய்வோம் கோயிங் ஃபார்வர்ட். சரியா? அதாவது இண்டிவிஜுவல் டோனர்ஸ் மூலமா வர ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இட் ஹோல்ஸ் குட். உங்களுடைய கண்டென்ட் டெலிவரியையும் நாங்க இனிமேல் சீரியஸாக ஃபாலோ பண்ணுவோம். சரி, அடுத்தது இதுல ஒரே ஒரு விஷயம் எனக்கே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, அதை நான் கேட்டுட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். அது என்னன்னா, எனக்கு இப்போ அபிராமி ஜாயின் பண்ணிருக்கியாமா, இதுல யாராவது இது வரைக்கும் கேஷ் அவார்டு வாங்கியிருக்கீங்களா? எனிபடி கேஷ் அவார்டு வாங்கினவங்க இன்னைக்கு யாராவது மீட்டிங்ல இருக்கீங்களா? ஹேமா இருக்காளே. ஜாயின் பண்ணிருக்கேன். ஹேமலதா அபிராமியா? ஆமாண்ணா. ஓகே, கேக்குதா? உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுமா. நீ உனக்கு எவ்வளவு கேஷ் கொடுத்தாங்க, எப்படி உனக்கு அக்கௌண்ட் ஜிபேயா வந்ததா, அல்லது என்ன மெத்தட் ஆஃப், அதுவே வரலையா, என்ன உன்னுடைய ஸ்டேட்டஸ் சொல்லு. நான் பர்சனல் பிளாக் தான் நான் எழுதினேன் போன வருஷம். அதுல வந்துட்டு என்னோட பிளாக் செலக்ட் ஆகி 1000 ரூபீ கேஷ் அவார்டும் சர்டிபிகேட்டும் வந்துச்சு அண்ணா. அப்புறம் லிங்க்டின்ல அவங்க ப்ரொஃபைல்ல என்ன எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒண்டர்ஃபுல். பத்தியா, கம்மியா சொல்லிட்டு 1000 ருபீஸ் கொடுக்குறாங்க. சூப்பர். அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணு ஹேமலதாக்கு அண்ணா எனக்கும் 1000 கொடுத்துருந்தாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்கண்ணா. நானும் என்னோட பர்சனல் டீட்டெயில் வந்து எப்படி கோல் அச்சீவ் பண்ணணும்னு சொல்ற மாதிரி எழுதியிருந்தேன் நான் பிளாக்ல. ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். ஸோ அந்த 2 சாம்பிளையும் எடுத்து இன்னைக்கு Q3ல போடுறீங்களா 2 பேரும்? போடுறோங்கண்ணா. தேங்க்யூ. அது வந்து மக்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். புரியுதா பசங்களா? ஸோ அப்ப இத மாதிரி கேஷ் ரிவார்டு அவங்க டைரக்டா கேஷா கொடுக்கறதுக்கும் 90% சான்ஸ் இருக்கு. பட் 10% அவர் ஒரு தடவை என்கிட்ட பேசும்போது சொன்னார், இது ஏதோ ரிவார்டிங் பாயிண்ட்ஸ் வச்சு அதை நம்ம வேற மாதிரி இன்டைரக்டா பசங்களுக்கு கிரெடிட் பண்ணலாம்னா ஏதோ ஒரு புது இன்னோவேட்டிவ் ஐடியா சொல்லிட்டு இருந்தாரு. பட் தட் வில் ஆல்சோ பி அ கிரேட் ஹெல்ப் மேனம். அதாவது கேஷா வந்தாலும் சந்தோஷம் தான், கேஷா வராம அவங்க ஏன்னா இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க பண்றாங்கும் போது அவர் இதை கொஞ்சம் மறைமுகமா இன்னும் ஒரு பிரில்லியன்ட் ஐடியா வச்சு ஒன்று சொன்னார், எனக்கு அது ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மாதிரி அது அடுத்த வருஷம் உனக்கு கொடுக்க போற ஃபீஸ்ல அதை சேர்த்து கொடுக்குறோம் சம்திங் லைக் தட், என்ன ஒரு ஐடியா வச்சிருந்தாரு. அதை இன்கேஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அந்த டைம்லயுமே திஸ் இஸ் ஸ்டில் ஒண்டர்ஃபுல் ஜேர்னி ஒர்த் அட்டெம்ப்டிங் இட். அக்ரி? அதாவது இந்த பணம், இந்த கேஷ் ரிவார்டுங்கிறது ஐ வுட் சே இது வந்து உனக்கு மோட்டிவேட் பண்ணும் இந்த வயசுல இது கிடைக்குதுங்கும் போது. இருந்தாலும் நான் என்ன சொல்வேன்னா, அந்த ரிவார்டுங்கிறத ஒரு சைட் பெனிஃபிட்டா வச்சுக்கோ. ஓகேவா? நீ வந்து இதுல உனக்குள்ள இருக்கிற அந்த ரைட்டரை, அந்த கிரியேட்டரை வெளியே எடுத்துன்னு வரணுங்கிற ஒரு நல்ல ஒரு உயரிய எண்ணத்தோட முயற்சி பண்ண ஆரம்பிக்கும். சரியா? எனி கொஸ்டின் சோ ஃபார்? இது வரைக்கும் நான் பேசுனதெல்லாம் புரிஞ்சுதா? எதுவும் புரியலையா? அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி பெனால்டி வருது, அது அடுத்த பிரச்சனை. ஓகேவா? கேஷ் ரிவார்டு வருது வரலங்கிறத தாண்டி அட்லீஸ்ட் பெனால்ட்டியா வாங்காம தப்பிக்கணும்னு நம்ம, அது அடுத்த ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி கொஞ்சம் சில்லறத்தனமா கூட நம்ம யோசிக்கலாம். டே பெனால்ட்டி இல்லாம நான் தப்பிச்சா போறேன்டா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம், தப்பே இல்லை. ஓகே, ஸோ தயவு செய்து ப்ளீஸ் பி ரியலி சீரியஸ் அபவுட் திஸ். ஓகே, அதுக்கு தான் நான் வந்து இதுக்குன்னே ஒரு 1 hour டெடிகேட்டடா வச்சு இதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவை போட்டு இதை மற்ற பிள்ளைங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ புரியுதா இது ஏன் வந்து இதை பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்லாம் உனக்கு ஒரு கிளாரிட்டி வருதா? ஓகேவா? அண்டு
ட்ரை டு பி ரியலி இன்னோவேட்டிவ், ட்ரை டு பி கிரியேட்டிவ். உனக்குள்ளார என்னென்ன டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் சங்கர்ஜி, யூ ஹேவ் 2 minutes டு டாக். சங்கர் அண்ணா தான் வந்து இந்த கண்டென்ட் டெலிவரி டீமோட லீடு. ஜி கொஞ்சம் வீடியோ அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா பசங்க உங்கள்கிட்ட ரீச் அவுட் பண்றது ஈஸியா இருக்கும். அப்படியே உங்க ஃபோன் நம்பரையும் வந்து சாட்ல போடுங்க ஜி. நமக்கு இன்னும் 4 நிமிஷத்துல பிளேஸ்மெண்ட் டெலிவரி டீம் மீட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வி ஆர் ஆன் டைம். கணேஷ், மம்மி லவ் யூ. லவ் யூ டூ. எனக்கு பேசணும், நான் அதுக்காக தான் மீட்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 3/4 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ சாரி, நீங்க வந்ததே நான் பார்க்கல. I need 5 minutes. ப்ளீஸ் கோ ஹெட். பசங்களா, லவ் யூ so much. லவ் யூ. எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரோட வீடியோ, எல்லார் முகமும் பார்க்கணும். படக்குன்னு போட்டோ எடுத்துரு, எனக்கு எல்லாரோட முகமும் பார்க்கணும். ஆன்லைன் ப்ளீஸ். ஹாய் சங்கர், எப்படி கண்ணா இருக்கேன்? சீக்கிரம் பசங்களா, வீடியோஸ் ஆன் லவ் யூ. ஐ ரெஸ்பெக்ட். சீக்கிரம் ஐ ரெஸ்பெக்ட். GHF I respect. குயிக்கா, ஏன்னா 3 minutes 4 minutes தான். அண்ணாக்கு திருப்பி மீட்டிங் இருக்கு, எனக்கும் வேற மீட்டிங் இருக்கு. சோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த டைம்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி மீட்ல ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். என்ன எடுத்துட்டோம்னா, என்னால ஃபீஸ் கட்டி ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியாது, பட் என்னால ரெஃபர் பண்ண முடியும், எந்த குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படுதுன்னு தேட முடியும்னு. அது வந்து மொத்தமா செஞ்சதே 4 குழந்தைங்க தான். 150 பிள்ளைங்கள 4 பிள்ளைங்க, பூஜா, கோகுல், சுரேஷ் அண்ட் இங்க ஐடி பட்டறையில இருந்த சரண்யா. சோ இந்த 4 பிள்ளைங்க மட்டும்தான் ரெஃபர் பண்ணி எங்களுக்கு குழந்தைங்க வந்தது. ஓகேவா? இன்னும் எங்களுக்கு 10 பிள்ளைங்க வரணும். 15 சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு, இன்னும் 10 சீட்டு ஓப்பனா இருக்கு. சோ நம்ம ஒரு கமிட்மெண்ட் நம்ம கொடுத்திருக்கோம். அதேதான் நம்மளோட கோர் வேல்யூ ஆஃப் GHFS எலிவேட். நீ எப்படி மேல ஏறியோ அதே மாதிரி அந்த குழந்தைங்களை ஏத்தி விடணும். நம்மளை சுத்தி கண்டிப்பா இந்த மாதிரி படிக்கணுங்கிற ஆசையோட குழந்தைங்க ஏதாவது இருக்கும். டெஃபினட்டா நம்ம இன்னும் தேட ஆரம்பிக்கல அப்படிங்கறதுதான் உண்மை. அதனால அதே மாதிரி GK சாருக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் அட்மிஷன் அடுத்த நாள் காலையில அவங்க ப்ரெஃபர் பண்ணாங்க. பட் அந்த குழந்தை கொஞ்சம் சிக்கா இருக்கிறதுனால அவளால கண்டினியூ பண்ண முடியல, அவள் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. சோ அவருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நம்மளை விட அவர் வேகமா அதை அழகா எடுத்துட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு சேர்த்தாரு அப்படின்னு. சோ நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருந்தோம், நம்ம கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு. இன்னும் நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்கல. சோ உங்களை தட்டி எழுப்பி, கண்ணா நம்ம கமிட் பண்ணிருக்கோம், நம்ம செய்யணும் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்கு. சோ இது வந்து கோர் வேல்யூ ஆஃப் GHF சேயிங் லைக், நான் ஏறுறேன், எலிவேட் மை செல்ஃப் அண்ட் அதர்ஸ். நான் மேல ஏறி கோல்டாட் மூலமா வந்துட்டு அடுத்த குழந்தைய ஏத்தி விட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம கமிட் பண்ணிக்கிட்டோம் ஃபேமிலி மீட்ல, நாங்க ஏதாவது கண்டிப்பா MSCIக்கு பசங்களை தேடுவோன்னு. இன்னும் யாரும் தேடல அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வந்து, அகெயின் நம்மளோட கோர் வேல்யூ சோசியலி ரெஸ்பான்சிபிள். எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இது மாதிரி கிடைக்காம எங்கேயோ எத்தனையோ குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களை தேடி கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு. சோ அதனால திரும்ப திரும்ப சொல்றோம், இன்னும் 10 பிள்ளைங்க நம்மளுக்கு வேணும். நான் இந்த மீட்டிங்க்கு வந்ததுக்கு மெயின் ரீசன் அதுதான். சோ கொஞ்சம் ஆக்டிவா கண்ணை திறந்து சமுதாயத்தை திரும்ப திரும்ப பாருங்க. ஏதோ ஒரு குழந்தைக்கு இந்த வாய்ப்பு போய் சேரணும். அது இடம் தெரியாம அங்க எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு இருக்கு, அந்த குழந்தைங்களை எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. பொன் குழந்தைங்களா இருந்தா 2 years படிக்கக்கூடிய விருப்பம் இருக்க குழந்தைங்க எது இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க. ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நம்ம நிறைய ஃபேமிலி மீட்ல மணிக்கணக்கா பேசியாச்சு. So let us not waste our time on that. So எனக்கு MSCIக்கு இன்னும் நீங்க வேலை செய்யல அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக அம்மா வந்தேன். 2வது விஷயம், தீபாவளி. அகெயின் தீபாவளிலையும் நம்ம கமிட் பண்ணியிருந்தோம். நிறைய குழந்தைங்க குட்டி குட்டியா அமௌண்ட் வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சேயிங் நம்ம குழந்தைங்க உள்ள வராங்க. 20 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், அப்படி ஒரு நாளும் குழந்தைங்க பண்ணும்போது அதுலயுமே ஒரு பார்ட் ஆஃப் த குழந்தைங்க தான் உள்ள இறங்கி செய்யறாங்க. இன்னும் நிறைய பேர் கமிட் பண்ணிட்டு பண்ணாம உட்கார்ந்துருக்கோம். அவங்கள தட்டி எழுப்பி, கண்ணாது பார் பசங்க செய்யறாங்க, நம்மளும் செய்யணும். நம்மளுக்கு கிடைச்ச இந்த தீபாவளி ஒண்ணுமே கிடைக்காம எங்கேயோ இருக்கக்கூடிய பழங்குடியின குழந்தைக்கும் ஆர்பனேஜ் குழந்தைக்கும் போய் சேரணும். நம்ம அத நம்மளுடைய கோர் வேல்யூ கரெக்டா நம்ம கமிட் பண்ணிருந்தோம். நம்ம தீபாவளிக்கு எல்லாரும் சேர்ந்து செய்வோம்னு எல்லாரும் கமிட் பண்ணிருந்தோம். அகெயின் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு, அது நான் அடுத்த குழந்தைக்கு கொடுக்க போறேன். சோ இதுவும் நம்மளுடைய கோர் வேல்யூ. ஐ ரெஸ்பெக்ட் அண்ணா வந்து ரொம்ப அழகா அந்த ஜீவன் யாத்ராவை பத்தி ரொம்ப நேரம் பேசினாங்க.
ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன், எந்த விஷயத்த நீங்க செஞ்சாலுமே அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த 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 ஜீவன் யாத்ராவுடைய இந்த இந்த ருக்மணி ட்ரஸ்ட் உடைய இந்த இவங்க சொன்ன அந்த வீடியோ போடுறதோ ஆடியோ போடுறதோ எல்லாத்துக்கும் என்ன பர்பஸ்? இதனால அவங்க உனக்கு காசு தான் கொடுக்க போறாங்க. 300 ரூபாய் 500 ரூபாய் 700 ரூபாய் ஃப்ரீயா கிடைக்கல, செடியில இருந்து பறிச்சு நம்மளுக்கு கொடுக்கல. நமக்குள்ள ஒரு ரைட்டரோ ஒரு போட்டோகிராஃபரோ ஒரு 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 கிரியேட்டர் ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு. அதை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு முயற்சியா தான் இதை பாக்குறாங்க. சோ அண்ணா சொன்னாங்க கோல்டாட்ல கம்பல் பண்ணிட்டாங்க அப்படின்னு எந்த வேலையுமே செய்யாதீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற பர்பஸ் என்னவோ அதை பாருங்க. தட் இஸ் அகெயின் பர்பஸ் ட்ரிவன் கோர் வேல்யூ ஆஃப் கோல்டாட். ஒரு வேலை நீ செய்யும் போது நீ ஒரு லீடர், ஒரு குட்டி கணேசன்னா, ஒரு குட்டி பிரியாமா, அப்ப நீங்க உங்களுக்குள்ள இருக்கிறது கேட்கணும். இதை எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு நீ கேட்கும் போது அதுக்கு ஒரு பதில் உனக்குள்ள இருந்தே வரும். அப்போ அந்த கன்வின்சிங் ஆன பதில வச்சு நீ முன்னெடுத்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இது உனக்கு லோடா தெரியாது. அழகா சொல்லுவாங்க இல்லையா, சுகமான சுமைகள். இதெல்லாம் ஒரு வேலை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணாம, இந்த வேலை என் பின்னாடி வரக்கூடிய அடுத்த குழந்தைக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்குள்ள இருக்கிற கிரியேட்டரை தட்டி எழுப்புறாங்க. எனக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்கு, ஒரு ரைட்டரா இருக்கலாம், ஒரு போட்டோகிராஃபரா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இருக்கிறத அந்த பர்பஸ் தெரிஞ்சு ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றோம். 3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒண்ணு MSCI இன்னும் வேலை ஆரம்பிக்கல நீங்க. நான் அதை ஞாபகப்படுத்ததான் திருப்பி இந்த மீட்டிங்க்கு வந்தேன். இன்னும் யாருமே வேலை செய்யல. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அம்மாக்கு இருக்கு. தீபாவளி பாதி பேர் ஆரம்பிச்சிட்டீங்க, மீதி பேர் வேலை செய்யல. அதுவும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி அண்ணா சொன்ன அந்த ருக்மணி ட்ரஸ்டோட அந்த ரைட்டப்போ வீடியோஸோ எல்லாமே என்ன ரீசனுக்காக இவங்க சொல்றாங்கிறத புரிஞ்சுட்டு நீங்க செய்யும் போது அந்த ஜேர்னியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும். லவ் யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூடா கண்ணா கணேசன். லவ் யூ. இந்த மாதிரி வரீங்கன்னா 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணாதீங்க. நீங்க வந்த உடனே கணேஷா கனையாவ மினிட் நடுவில் இன்டர்வியூ பண்ணிட்டு பேசிட்டு போங்க. அது மரியாதை கிடையாது. the respect which I have to give to you, அது வெயிட் பண்ணி தான் பேசணும். ஒரு வீடியோ ஆன் பண்ணிட்டா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாரும் லவ் யூ சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கலாம். சீக்கிரம் எனக்கு அந்த போட்டோ வேணும் இன்னைக்கு. ஓகே கம் ஆன் லவ் யூ. எல்லா வீடியோ ஆன் பண்ணியாச்சா? யார் எடுக்கிறா? அம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேம்மா இப்பதான். சகி லவ் யூ, தாரிணி லவ் யூ. எல்லா குட்டி தங்கெல்லாம் பார்த்தோடனே சந்தோஷம் அம்மாக்கு. உங்களெல்லாம் பார்த்தாலே அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு லவ். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்கப்பா. திரும்ப சொல்றேன், அந்த MSCI கொஞ்சம் வேலை பாருங்க. இன்னும் நம்ம வேலை பார்க்கல. சரியா சேச்சி? அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. அச்சா லவ் யூ வா. 1 minute. லவ் யூ பசங்களா. லவ் யூ மா. லவ் யூ. ஐ ரெஸ்பெக்ட். லவ் யூ மா. ஐ ரெஸ்பெக்ட். லவ் யூ மம்மி. GHF. Thank you so much. கண்ணா ஆயிடுச்சா? சங்கர்ஜி Thank you. கண்ணா ஆயிடுச்சா? Thank you. Thank you so much. Thank you கண்ணா. எனக்கு அந்த போட்டோ கொஞ்சம் உடனே அனுப்பி விட்டுறேம்மா. அம்மா MSCI 100 வாட்டி சொல்லிருக்கேன் அம்மா, ஞாபகப்படுத்திருக்கேன். சரியா? தேங்க் யூ. லவ் யூ. சாரி கணேஷா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அம்மா. லவ் யூ. அதெல்லாம் இல்ல தேங்க் யூ. பாவம் உடனே வெயிட் பண்ண வச்சுட்டேன். சங்கர்ஜியா சங்கர்ஜி மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜி சொல்லுங்க ஜி. யா ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ஜி. நீங்க தான் இந்த இனிஷியேட்டிவ் லீட் பண்ண போறீங்க. ஸோ நான் உங்க நம்பர் வேணா இங்க அப்படியே சாட்ல போடுறேன், பசங்க நோட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஜி. முதல் பாயிண்ட் வந்து வீடியோ அன்மியூட் பண்ணிக்கோங்க. முதல் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இந்த பசங்க கிட்ட இருந்து என்னன்னா, முதல்ல அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற தயக்கத்தை வந்து விட்டுட்டு அவங்களால எண்ணம் வரைக்கும் எழுத முடியுதோ டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள்
நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கும் போதே எக்ஸ்பர்ட்டா ஆரம்பிக்க முடியாது. அதனால நமக்கு என்ன வருதோ அதை முதல் படியை எடுத்து வைப்போம். அதை உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு, எடிட் பண்ணி திருத்தறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க ஆளுங்க இருக்காங்க. ஸோ கணேசன் நான் சொன்ன மாதிரி ஸோ என்ன விஷயங்கள் உங்களுக்கு வருதோ, அதாவது அந்த ஸ்டோரிஸோ, பர்சனல் ஸ்டோரிஸோ, யாரோட இன்ஸ்பிரேஷன் அவங்கள பத்தி எழுதணுமோ, எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன முயற்சியை முதல்ல எடுத்து வைப்போம். அதுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். ஒரு 4 நாளைக்குள்ள என்னோட ஃபர்ஸ்ட் எழுத்து முயற்சியை ஆரம்பிச்சு அனுப்பி வைங்க. அதுக்கான அந்த கரெக்ஷன் ஒர்க், எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணி ஓகே. ஸோ அதுல உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேணும், உங்களுக்கான எப்படி உங்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுங்கிறத சப்போர்ட்டை we will be able to provide. நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டெலிவரபிள்ஸ் என்னவோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதான் என்னோட சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் தாட். முயற்சி பண்ணுவோம், ஆரம்பிப்போம், தொடங்குவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம். அடுத்தடுத்த விஷயங்கள் தானா நம்ம நடக்கும். நம்ம முயற்சியே நம்மளை அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு கொண்டு போகும். ஓகேவா? ஓகே சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா பசங்களா, அதெல்லாம் துளி கூட கூச்சமே படாத. எனக்கெல்லாம் கவிதையே வராது, இருந்தாலும் நான் கவிதை எழுதிட்டு நானும் கவிஞன்னு சுத்தின்னு இருப்பேன் ஊருக்குள்ளார. ரைட்டா? இருந்தாலும் தைரியமா எழுதணும், அவ்வளவுதான். நீ எழுத பட்டிட்டீங்க, நீ பார்த்து வந்துடும். பெரும்பாலும் நம்மளை அதாவது எழுத விடாம தடுக்கிறது என்னன்னா, ஐயோ நம்ம எழுதுறது அடுத்தவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ, ஐயோ நம்ம கரெக்டா எழுதுவோமோ, கிராமர் கரெக்டா இருக்குமோ, நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் கரெக்டா இருக்குமோ, இல்ல நம்ம சொல்ற விஷயத்த தெளிவா சொல்றோமோ, இல்ல நம்மளை பத்தி சொன்னா யாராவது தப்பா நினைச்சிருவாங்களோ, இவ்வளவு விஷயங்கள் நம்மளோட தயக்கத்துக்கு முதல் காரணமா இருக்கும். ஸோ இது எதுவுமே தேவையில்லை. எல்லாமே ஹெல்ப் பண்றதுக்கு, சப்போர்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதனால எந்த தயக்கமும் வேண்டாம், எந்த யோசனையும் வேண்டாம். ஸோ முயற்சியை தொடங்குங்க, சீக்கிரமா உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான பாயிண்ட், இட் இஸ் நாட் லைவ் ஸ்ட்ரீமிங், ரைட்? நீ லைவ்ல உட்காந்து பேசணும்னா கூட ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா என்னன்னு பயப்படலாம். பட் இது வீடியோ எடுத்தாலும் அதை எடிட் பண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். நீ எழுதினாலும் இங்க உள்ளார இருக்கிற ரைட்டர்ஸ் அதை இன்னும் கொஞ்சம் அதை சரி பண்ணி பக்காவா அதை ஃபைன் டியூன் பண்ணி தான் வெளி உலகத்துக்கு அதை அனுப்புவோம். ஸோ அதனால திஸ் இஸ் த சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு ஃபெயில். ரைட்டா? நீ தோற்பதற்கு இதை விட ஒரு சேஃபான ஒரு இடம் கிடையாது. அதனால தயவு செய்து தைரியமா முயற்சி பண்ணுங்க. சங்கர் அண்ணா அண்ட் அவங்க டீம் உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய உதவியாகவும் ஊக்கமாகவும் இருப்பாங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இதுல வர கேஷ் அவார்ட்ஸும் நிச்சயமா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீயே பெரிய ஆளா மாறிடுவ. கேஷை தாண்டி உன்னுடைய ஜேர்னி எவால்வ் ஆகும். நீ ஒரு அந்த செல்ஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, கருத்தை நீ வெளிப்படுத்த ஒரு நெஞ்சு இரும்பாயிடும். எதுக்குமே பயப்பட மாட்டேன், போடா என்னடா இதானடா உண்மை அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு வந்துருவ. அதனால ஸ்டார்ட் திஸ் ஜேர்னி. உனக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிற அந்த அழகான தலைவரை நீ சீக்கிரமா அடையாளம் காணணும். அதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். அடுத்த டீம் வெயிட் பண்றாங்க. ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நம்மளோட எழுத்துக்கு நிறைய சக்தி இருக்கு, நிறைய பவர் இருக்கு. ஏதோ நம்ம சும்மா எழுதுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதனால வேற ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி அவரோட லைஃப்ல அந்த பொண்ணோட பையனோட லைஃப்ல ஒரு சின்ன மாற்றம் நடந்து அவங்களுக்கு படிப்புக்கு அது உதவியா இருந்ததுன்னா அந்த நம்மளோட எழுத்துக்கான உண்மையான அங்கீகாரம் அதுதான். ஸோ அதனால அதை நம்ம பண்ணணும்னா அந்த எழுத்து முயற்சியை நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இன்னொருத்தர் லைஃபை நம்ம இம்ப்ரூவ் பண்ண அந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துச்சுன்னா உடனே நம்ம அந்த ஹெல்ப்புக்கு தான் நம்ம எழுதுறோம். ஸோ அது கண்டிப்பா நீங்க ரியலைஸ் பண்ணணும் ஒவ்வொருத்தங்களும். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச் சங்கர் ஃபார் ஆல் யுவர். அண்ணாவே அருமையான ரைட்டர், சரியா? அதனால அவங்க டீம் சேர்ந்து நமக்கு அருமையா ஹெல்ப் பண்ணுவாங்க. மேக் யூஸ் ஆஃப் சச் கிரேட் பீப்புள் இன் அவர் டீம். தேங்க்யூ பசங்களா, லவ் யூ ஆல். சிறகை விரி சிகரம் தொடு. ஐ லவ், ஐ ரெஸ்பெக்ட். தேங்க்யூ பசங்களா, தேங்க்யூ.